Hello guys, Big Boss Season 9 Tamil. இன்னைக்கு வந்து நாமினேஷன். மண்டேனாலே ஒரு நாமினேஷன். ஸோ அந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, யாரெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணலன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமினேஷன் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் டப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் லைனாக எல்லா கண்டஸ்டன்ட்டும் நின்றுட்டு யார் யாரை நாமினேட் பண்ணணுமோ முகத்தில் வந்து பெயிண்ட்டை பூசணும். இதுதாங்க நாமினேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதில் வந்து யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தாங்க ஆதிரை வந்து சாண்ட்ரா அண்ட் அமித். கமருதீன் வந்து சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே. கனி வந்தாங்க, கனி சாண்ட்ரா அண்ட் கமருதீன். வினோத் வந்து சாண்ட்ரா அண்ட் பாரு. அரோரா வந்து சாண்ட்ரா அண்ட் அமித். விக்ரம் வந்து எஃப்ஜே அண்ட் பாரு. சபரி வந்து எஃப்ஜே அண்ட் கமருதீன். எஃப்ஜே வந்து சுபிக்ஷா அண்ட் சபரி. பாரு வந்து கனி அண்ட் அரோரா. சுபிக்ஷா வந்து எஃப்ஜே அண்ட் சபரி. திவ்யா வந்து அமித் அண்ட் சாண்ட்ரா. சாண்ட்ரா வந்து எஃப்ஜே அண்ட் கமருதீன். ஸோ ஓகே, இதில் வந்து ட்விஸ்ட்டு என்னென்னா, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரீசன், அவங்க என்னத்துக்கு கோபமாக இருக்காங்க, நான் வந்து இன்னுமே சாண்ட்ரா வந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கேன். வெளியே போனாலும் உள்ளே இருந்தாலும், பட் ஏன் அவங்க வந்து என் மேலே கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இல்லை. ஸோ ரொம்ப எப்போவுமே லோவாக இருக்காங்க. ஸோ இது கேமுக்கு வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நச்சுக்குன்னு நாமினேட் பண்ணி விட்டாங்க. சாண்ட்ரா பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு தானே பண்ணணும், பட் எஃப்ஜே அண்ட் கமருதீனுக்கு நாமினேட் பண்ணி விட்டாங்க. இதில் கொஞ்சம் ஏதோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இல்லை கேம் பிளானா இல்லை மனம் திருந்திட்டாங்களா? இப்போ இன்னொரு தேர்ட் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து திவ்யா பற்றி ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பண்ணுறது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து நாமினேட்டே பண்ணல. சாண்ட்ரா வந்து திவ்யாவை நாமினேட்டே பண்ணல. ஸோ இதில் என்ன ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ லெட்ஸ் see the நாமினேஷன். யார் நாமினேஷனில் இருக்காங்கன்னா, விக்ரம், வினோதை தவிர எல்லாருமே நாமினேஷனில் வந்தாச்சு. ஒரு நல்ல கோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே வந்து நாமினேஷனை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்தாகணும் நாமினேஷனுக்கு. பட் விக்ரம் வந்து தப்பிச்சிட்டாரு. என்ன யுக்தி வந்து அவர் யூஸ் பண்ணாரோ என்னன்னு தெரில, பட் விக்ரம் வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ விக்ரம் அண்ட் வினோதோ நாமினேஷனில் இல்லை. அண்டு மித்தவர் எல்லாம் ஆதிரை, கமருதீன், கனி, அரோரா, அமித், சபரி, எஃப்ஜே, பாரு, சுபிக்ஷா, திவ்யா, சாண்ட்ரா எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நாமினேஷனுக்கான ஒரு அப்டேட். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, எந்த வாரம் யார் வந்து எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இருக்கலாம், இல்லை ஆதிரை இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இல்லைன்னா ஆதிரை. ஸோ மக்களுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you guys in the next video. Bye bye.